அது மட்டும் இல்ல, ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த நேரத்தில் பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு நேரடியாக களத்தில் எவன் துணிஞ்சு இறங்குகிறானோ அவன்தான் தலைவனாக இருப்பதற்கு தகுதியானவன். இதை யாரு? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தூங்காமை, துணிவுடைமை, அஞ்சாமை இம்மூன்றும் நீங்காது நிலநாள்பவர்க்குன்னார். இது மூணு நிலத்தை ஆட்சி செய்வர்களுக்கு தூங்காமை, தூங்கக்கூடாது, துணிவுடைமை, அஞ்சாமை, இது மூணு வேணும். ஒரு பிரச்சனை நடந்தோன்னா நேரம் ஓடி போய் வீட்டில் போய் கதவை சாத்தி கொண்டு படுப்பவன் தலைவனாக இருப்பதற்கு தகுதியற்றவன். வா, என்னை அடிப்பாங்க, வாங்கு, 4 பேர்த்திட்ட அடி வாங்கி எனக்கு மக்கள் தான் முக்கியம் என்று நின்றிருந்தால் நீ உண்மையிலே அரசியல் கட்சி தலைவன் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஓடி ஒளிந்து விட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அழகான பூச்சி எதுனா கரப்பாம்பூச்சி தான். அந்த கரப்பாம்பூச்சி ரொம்ப ஆற்றல் மிக்க பூச்சி. 0 டிகிரி செல்சியஸ்லையும் உயிர் வாழும். 100 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தினாலும் உயிரோடு இருக்கும். இருட்டுக்குள்ளேயும் இருக்கும், வெளிச்சத்துலேயும் இருக்கும். எல்லா கிளைமேட்லையும் கிட்டத்தட்ட 100 வருஷம் உயிர் வாழக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு பூச்சி. இவ்வளோ பெரிய மீசம் இருக்கும். ஆனால் ஒரு வெளிச்சம், ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஓடி போய் உள்ளுக்க ஒளிஞ்சிடும். கரப்பான் பூச்சி தலைவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. தன் கோழி குஞ்சுகள் தாக்கப்படும் போது பறந்து வந்த அந்த கோழி குஞ்சுகளை பாதுகாக்கும் தாய்க்கோழியை போல தாய்மானவராக இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை.